அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு கல்லூரி மாணவியை கொடூரமான முறையில 3 அயோக்கியர்கள் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது. ஆனாலும் அந்த நிகழ்ச்சி அந்த சம்பவத்தை செய்த 3 பேரையும் தமிழக காவல்துறையினர் சுட்டு பிடித்திருப்பது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதே நேரத்தில் ஒரு வருத்தத்தையும் கொடுக்கிறது. அவர்களை காலில் சுட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக வேறு ஒரு இடத்தில் சுட்டு பிடித்திருக்க வேண்டும். காரில் வந்தவர்கள் காதலர்களாக இருப்பார்கள், மனம் ஒத்துப்போன ஒரு ஒற்றுமையானவர்களாக இருப்பார்கள். ஒரு ஆண் துணை பக்கத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஆணை அடித்து சரமாரியாக வெட்டிவிட்டு கார் கண்ணாடியை உடைத்து அந்த பெண்ணை அழைத்து சென்று ஒரு முட்புதரில் வைத்து இப்படி ஒரு கேவலமான சம்பவத்தை செய்திருக்கக்கூடிய இவர்களை உடனுக்குடனாக தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதற்காக தான் சொன்னேன், அவர்களை காலில் சுட்டு இருக்கக்கூடாது. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு அவர்களை செய்திருக்க வேண்டும் என்று. இங்கே எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கு, எல்லாருக்குமே சில உரிமைகள் இருக்கு. ஆடை சுதந்திரம் முதற்கொண்டு மனிதனுடைய வாழக்கூடிய எல்லா சுதந்திர உரிமைகளும் எல்லாருக்குமே இருக்கு. இங்கே சில அயோக்கியர்கள் கேள்வி கேட்குறாங்க, 11 மணிக்கு என்னத்துக்கு அந்த பொண்ணு அங்கே போனா அப்படின்னு சொல்லி. அவள் தனியாக சென்று இருந்தாலும் பரவாயில்லை. இதே சம்பவம் தான் ஒரு முறை வடமாநிலத்தில் நடந்தது. பஸ்ஸில் போன ஒரு பொண்ணை பிடிச்சி தன்னுடைய காதலனோட போகக்கூடிய போதே அந்த மாதிரி ஒரு அயோக்கியர்கள் செய்தார்கள். காதலன் கூட இருக்கும்போதே அவனை வெட்டி விட்டு அந்த காம செயலில் ஈடுபடுவது என்பது மிகப்பெரிய ஒரு வன்மையான கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையாக அவர்களுக்கு வழங்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படக்கூடிய ஒரு தண்டனையாக வழங்க வேண்டும். தயவு செஞ்சு ஏன் அந்த பொண்ணு அந்த நேரத்தில் அங்கே போனான்னு சொல்லி யாரும் கேள்வி எழுப்பாதீங்க. அவள் தனியாக போகவில்லை, அவனுக்கு பிடித்த அவனுடைய காதலனோடு சென்றிருக்கலாம், வருங்கால கணவரோடு கூட சென்றிருக்கலாம். ஆண் துணை பக்கத்தில் இருக்கும்போது அவனை அடிச்சு போட்டு வெட்டி போட்டுட்டு இப்படி செய்யலுங்கிற அவசியம் இந்த 3 பேர்த்துக்கு என்ன வந்திருக்கு? இங்கே எல்லாருக்குமே ஒரு ஆணாக படைக்கப்பட்டு இருந்தால் அவனுக்கு ஒரு பெண் துணை தேவைதான், ஒரு பெண்ணாக படைக்கப்பட்டு இருந்தால் அவனுக்கு ஒரு ஆண் துணை தேவைதான். ஆனால் இப்படி பலவந்தப்படுத்தி செய்ய வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். அதனால் இந்த விஷயத்தை மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்கு உள்ளாக்கணும். இதை தமிழக அரசாங்கம், தமிழக அரசியல்வாதிகள் எல்லாருமே இதற்கு குரல் கொடுக்கணும். இந்த 3 நபர்களுக்கு ஒரு கொடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு நாங்கள் பெயில் கொடுக்குறோம், கோர்ட்டில் கேஸ் போகிறோம்னு சொல்லி 5 வருஷம் அழித்துட்டு போய் 10வது வருஷம் அவங்களை தண்டனை கொடுக்குற நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி சமூகத்தில் பண்ணக்கூடாது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை இந்த மாதிரி தடுக்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டத்தை போடணும். அவரோட உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அன்பு காட்டி யூடியூப் சேனல் மூலியமா எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். நன்றி வணக்கம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் பேசுகிற ஒரு கருத்து எதாவது தவறாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி வணக்கம்.